டேய் தகுப்பா இந்த சிப்ஸு சாப்பிட்றா சரிடா இன்னொன்று எடுக்கிறோம் உனக்கு சாப்பிடணும் சரியா ஆ இந்தா சாப்பிடு ஏய் சாப்பிட்றா உப்பு தான் லைட்டாக ஜாஸ்தியாக இருக்கும் சாப்பிடு சாப்பிடு ஆ இரு இன்னொன்று எடுக்கிறேன் நான் வர மாட்டேங்குது ஐயோ சிப்ஸ் இல்லை ஆ இருடா ஆ வந்துச்சு என்னடா சாப்பிட்றா அப்படியே நமக்கு ஒன்று எடுத்து சாப்பிடும் ஆஹா இன்னும் 2 பாக்கெட் உள்ள வைக்கலாம் போனியே பாத்தீங்களா இந்த மாதிரி மீன் வீடியோலாம் நீங்க நிறைய இன்ஸ்டாகிராம்ல பாத்துருப்பீங்க. ஐயோ என் வாய்ஸ் என்னங்க என் வாய்ஸ் அந்த வீடியோல இருக்கிறது மாதிரி மாறிடுச்சு. ஐயோ போச்சு போச்சு இப்ப நான் எப்படி பேசுவேன்? என்ன பார்க்குறீங்க? இந்த மாதிரி தான் இந்த மாதிரி மீம் வீடியோஸ் எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீம் வீடியோஸா? இல்ல 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 மீம் வீடியோஸ் கிடையாது. அந்த மீம் வீடியோல யூஸ் பண்ணிருக்க அந்த வாய்ஸ் ஓகேவா இப்ப புரிஞ்சிருக்குல்ல. இந்த வாய்ஸ நீங்க எப்படி கிரியேட் பண்றது? இன்னும் அதே மாதிரி வாய்ஸ்ல வருது இல்ல இப்பவும். இல்ல இல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா நான் ஓன் வாய்ஸ்ல பேசுவோம். ஆரம்பிக்கலாங்களா? டே இந்த வீடியோவை இந்த வாய்ஸ்லயே கண்டினியூ பண்ணலாம்டா. நல்லா இருக்குடா. இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப சிம்பிளா அந்த வாய்ஸ் வந்து கொண்டு வந்துடலாம். ஒரே ஒரு எஃபெக்ட் தான். பட் இதுல நெட்வொர்க் ப்ராப்ளம்னு ஒண்ணு வரும். அதை எப்படி சரி பண்றது? இப்ப இந்த வீடியோவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த சைடு ஸ்க்ரால் பண்ணேன் அப்படின்னா வாய்ஸ் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதுல முக்கியமா நம்ம பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா 2-3 விஷயம் வந்து கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஒன்னு அந்த வீடியோல இருந்து அந்த ஆடியோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. இப்ப அதை எப்படி பண்றதுன்னா அந்த வீடியோவை சூஸ் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நீங்க ஒரு ஃபுல் லென்த் வீடியோல இப்ப நான் பேசுறது மாதிரி நீங்க ஃபுல்லா பேசிட்டு அதுல போயிட்டு இந்த வாய்ஸ் கொடுக்க போனீங்கன்னா அது ஃபுல்லா கன்வெர்ட் ஆகி வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்குதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 30 செகண்ட்ஸ்ல போயிட்டு என்ன பண்ண போறோம் ஒரு கட் பண்ண போறோம். இப்ப இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதை சூஸ் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு திரும்ப அதுக்கு போயிட்டு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்டா ப்ராசஸ் ஆகி இது வந்து முடிஞ்சிடும். இல்ல நீங்க பொறுமையா வெயிட் பண்றீங்க அப்படின்னா தாராளமா வெயிட் பண்ணுங்க ராசா. இப்ப இந்த ஆடியோவை சூஸ் பண்ணிட்டு கீழே பாத்தீங்க அப்படின்னா வாய்ஸ் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அடுத்ததா கேரக்டர் வாய்ஸ் கேரக்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஃபிளிக்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு எஃபெக்ட் இருக்கு இல்லையா. இந்த எஃபெக்ட் தான் நம்ம அந்த வாய்ஸ்ல வந்து யூஸ் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதான் என் வாய்ஸே கேளுங்களா நல்லா இருக்கா. இததான் நம்ம என்ன பண்ண போறோம்னா அதுல யூஸ் பண்ணிருக்கோம். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்க டச் பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரம் அது லோட் ஆயிட்டே இருக்கும். லோட் ஆயிட்டே இருக்கும். சீக்கிரமா முடியாது. ரொம்ப நேரம் ஆகும். நானும் வெயிட் பண்ணி தான் அதை வந்துட்டு பண்ணேன். சோ நீங்களும் வந்து வெயிட் பண்ணி பண்ணுங்க. நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்றேன். பாத்தீங்களா இந்த மாதிரி மீன் வீடியோலாம் நீங்க நிறைய இன்ஸ்டாகிராம்ல பாத்துருப்பீங்க. ஐயோ அவ்வளவுதானே ரொம்ப சிம்பிள். இப்ப வந்துடுச்சா இதேதான் நீங்க பண்ணணும். இப்ப நான் இந்த 30 செகண்ட்ஸ்க்கு இதை நான் பண்ணிட்டேன். இப்ப பிளே பண்றேன். பாத்தீங்களா இந்த மாதிரி மீன் வீடியோலாம் நீங்க நிறைய இன்ஸ்டாகிராம்ல பாத்துருப்பீங்க. ஐயோ என் வயசு ஓகேவா உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இதேதானே ரொம்ப சிம்பிள். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க ரொம்ப ஈஸியா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் கிரியேட் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. வீடியோ பிடிச்சிருக்குல்ல லைக் பண்ணுங்க. போங்க 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 லைக் பண்ணுங்க. இந்த வீடியோல போயிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. போங்க 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 போங்க. ஓகேங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வீடியோ. இதை நீங்கள் மீம் கண்டென்ட்டில் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒரு மீம் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து வச்சு அதில் உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ மேலே டைப் பண்ணிவிட்டு அதில் இந்த வாய்ஸ் நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்தே இதை வந்து பண்ணலாம். இப்போ அதுக்கு நீங்கள் கீழே ரெக்கார்ட் வாய்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் என்ன இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வேற வீடியோ என்ன வேணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வரட்டாமாமே.